கடலூர் அருகே வெடிகுண்டு வீசியும் கத்தியால் குத்தியும் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 31 வயதான சசிகுமார். சசிகுமாரும் அவரது நண்பர் ராஜாவும் பெரிய காட்டுப்பாளையம் அடுத்த ரங்காரெட்டிப்பாளையம் என்ற பகுதியில் காரை கழுவி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் நோக்கி நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளது. இதில் 2 வெடிகுண்டுகள் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளன. வெடிகுண்டு வீசப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த சசிகுமார், ராஜா இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். அப்போது வீசப்பட்ட மற்றொரு வெடிகுண்டு வெடிக்காமல் கீழே விழுந்த நிலையில் இருவரும் வெவ்வேறு திசைகளில் ஓடியுள்ளனர். சசிகுமார் வயல்வெளி வழியாக தப்பி ஓடியபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற கும்பல் கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவரது நண்பர் ராஜா மற்றும் கொலை செய்த கும்பல் என அனைவரும் ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ராஜா, சசிகுமார் இடையே அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. தப்பி ஓடிய ராஜாவை தவளக்குப்பம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியதுடன் ரெட்டிச்சாவடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் சாலையோரமாக கீரைகளுடன் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் மற்றும் வெடிக்காத வெடிகுண்டை போலீசார் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.